வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோகன்ராஜ். இன்றைக்கு நாம மாதிரி நீதிமன்ற போட்டியிற்கு தயாராகுமா நாள் 14 உங்களை சந்திப்பதில் மாற்றிட மகிழ்ச்சி அடைகிறேன். சோ இன்னைக்கு நாம இஷ்யூ 4 வந்து பெட்டிஷனர், அதாவது மகிழ்மதி மாநிலத்தின் தரப்பு தான் வாதிட உள்ளோம். எழுதின 4 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசு மாநிலத்தில் கொடுக்க வேண்டிய நிதியினை முடக்கி வைக்கிறதால மாணவர்களோட உரிமைன்றது மீறப்படுதா, இதுதான் வந்து எழுதினான். முதலாவதா பாத்தீங்கன்னா, இந்த எல்லோருக்கும் கல்வி திட்டத்தின் கீழே என்ன செய்யறாங்கன்னு நம்ம பார்த்தாகணும். சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்றது, அதே போல டீச்சர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறது. அப்படியே ஃபர்தரா போனோம்னா, நம்மளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஞாபகம் விஷயம் என்னன்னா, காமராஜர் ஐயா பீரியட்ல கொண்டு வந்த மிட் டே மீல் ஸ்கீம். சோ அதனால வந்து மாணவர்களுக்கு உணவளிக்கிறது, இது போன்ற ஸ்டூடெண்ட்ஸோட அடிப்படை உரிமைன்றது இங்க மீறப்படுது. அதாவது இவன் வந்து நிதியை முடக்கி வைக்கிறதால. அதே போல வந்து எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994 கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபெடரலிசம் இஸ் இன்வயோலபிள், அதாவது கூட்டாட்சி தத்துவத்தை வந்து நாம இந்த மாதிரி வயலேட் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ யூனியன் வந்து இந்த மாதிரி ஃபண்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா, இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து வயலேட் செய்யற மாதிரி. நன்றி நண்பர்களே.